Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடிக்குது. இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீராவும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அண்ட் கொஞ்சமாக கடலைக்கொட்டை. இது எல்லாத்தையும் ஒரு 1/2 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்க அந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் கடலைக்கொட்டை எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். வெந்தால் தான் சாப்பிட்டுக்குள்ள நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடலைக்கொட்டை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் நான் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா காரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த கேப்சிகம் அண்ட் ஆனியன் வந்துட்டு நல்லா வேகணும் ஆயிலில். இந்த ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனியன் அண்ட் கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். தேங்காய் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஸோ மறக்காமல் தேங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆன அளவுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸில் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ரெசிபி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இது வெந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம 1 லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன், சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் வந்துட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கசப்பாயிடும். லெமன் ஜூஸ் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 2 கப் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது நைட்டு செஞ்ச சாதம். உங்களுக்கு காலையில் செஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லைன்னா இந்த அவல் வரும் இல்லையா, அதை வந்துட்டு ஊற வச்சு நீங்கள் ரைஸ் மாதிரி செஞ்சிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இது நைட்டு செஞ்ச சாதம், அதனால தான் நான் இதை நல்லா 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அப்போவே செஞ்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் செஞ்சிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். சைடில் கொஞ்சம் பிக்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.